அனைவருக்கும் வணக்கம். அம்மாப்பேட்டை ஏரி கரை மேலே நிற்கிறோம். இந்த கரையை வந்து லாஸ்ட் இயர் இங்கே கட்டணும். எதுக்காக இந்த கரையை இங்கே கட்டணும்னா, அம்மாப்பேட்டை பகுதியோட அனைத்து டிச்சு தண்ணியும் இப்படி நில்லுங்க சுரேஷ்னா, அனைத்து டிச்சு தண்ணியும் இது கன்னிமார் ஓடை. பின்னாடி இருக்கிறது வந்து வாங்க, முன்னாடி வாங்க கொஞ்சம். இது வந்து கன்னிமார் ஓடை. அந்த மொல்லமா போங்க, அந்த மலைப்பகுதி, அந்த மலைப்பகுதியிலிருந்து வந்த ஓடை இது. இந்த ஓடை தான் மொல்லமா இந்த ஓடை தான் இந்த அம்மாப்பேட்டை ஏரியே ரொப்புறது. ஆனா முதல்ல நல்ல தண்ணி வந்துட்டு இருக்கோம், காலப்போக்கில் டிச் தண்ணி மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த டிச்சு தண்ணி வந்து வரனால ஒரு பெரிய சேலஞ்ச் எங்களுக்கு இந்த ஏரியில, இந்த ஏரியோட மேனேஜ்மெண்ட்டை. நாங்க முதல்ல பல ஐலண்ட்ஸ் எல்லாம் போட்டு விட்டோம். இப்ப இந்த டிச் தண்ணி வரனால ஆகாய தாமரை முளைச்சு கிடக்குது. இந்த ஆகாய தாமரை கிளீன் பண்றது ஒரு சேலஞ்சு. இந்த லாஸ்ட் இயர் வந்த சேலஞ்ச் இது. ஆனா ஆகாய தாமரை ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் எடுத்துருது. இப்ப இந்த வீடியோ எதுக்காக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் சிறைக்குள்ள போன பாருங்க, இப்ப அரெஸ்ட் ஆகி அடுத்த நாளே பார்த்தேன் கார்பரேஷன் வந்து என்னோட இதை வந்து ரத்து பண்ணிடுச்சு. இப்படி வந்துருங்க பேக்ரவுண்ட், இது தெரியும் மக்களுக்கு. கார்பரேஷன் வந்து என்னோட சேலம் மக்கள் குழு கொடுத்த ஒரு அங்கீகாரத்தை வந்து ரத்து பண்ணிடுச்சு. நான் செய்தியில் பார்த்தேன், எனக்கு இந்த நோட்டீஸ் வரல. கொஞ்சம் தமாஷா இருக்கு. என்ன தமாஷா இருக்குன்னா, மாநகராட்சி இந்த ஏரிய டிராக்டரா கொட்டி அசிங்கம் பண்ணிச்சு. இந்த ஏரி மட்டும் இல்ல, பல ஏரிகள் சேலத்துல மாநகராட்சி லோக்கல் பாடி பல ஏரிகளை நாசமா பண்ணி வச்சிருக்கு. மாநகராட்சி சேலம் மாநகராட்சி கிட்ட ஒரு ஏரி கூட அவங்க நல்லா தூய்மையா வச்சிருக்கிறது ஒண்ணு கூட காட்ட முடியாது. மூக்கன் ஏரியை பார்த்ததுக்கு அப்புறம் அம்மாப்பேட்டை மக்கள் நம்ம கிட்ட வந்தாங்க, வந்துட்டு ஏரியை சுத்தம் பண்ணலாம் வாங்கினாங்க. இங்க வந்த துர்நாற்றம், பயங்கரமான துர்நாற்றம். இங்க கலெக்டர் ராதாகிருஷ்ணன் 2000ல சேலத்துல இருக்கும் போது நான் ஒரு போர்டு போட்டிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. I was 23 years old at that time. அப்ப ஒரு போர்டு போட்டேன், ராசா தண்ணியில சேரு, தற்கொலை பண்ணறதா இருந்தா குதிக்காத, தண்ணி குடித்தாலே போதும், நாற்றமே போதும், தண்ணியில சேரு மாட்டிக்காதன்னு போட்டிருந்தேன். ஆக்சுவலா அப்படியே இருந்த ஏரிய இங்க மதகளை இறங்கி மதக கிளீன் பண்ணும் போது இப்படி மலம் வந்துச்சு வெளியே கையில. அந்த மலத்தை வச்சு அதை எடுத்து தண்ணியை ட்ரெயின் பண்ணி இந்த ஏரியை ட்ரை பண்ணி 400 பேர் அம்மாப்பேட்டை மக்கள் பொதுமக்கள் வந்து கார்பரேஷன் மாநகராட்சி போட்ட குப்பைய பிசிக்கலா எடுத்திருக்காங்க. இன்னைக்கு கூட மாநகராட்சி குப்பையை அமிச்சிட்டு இருக்கு. இங்க வாங்க, இன்றைக்கு கூட மாநகராட்சி குப்பையை வந்து அமிச்சிட்டு இருக்கு. இது கன்னிமார் ஓடை. இது 2 ஓடை வரும். ஒன்னு இந்த சைட்ல இருந்து வர டிச் தண்ணி, அந்த ஓடை அங்க 2 ஓடை அங்க தனியா சேர்ந்துக்கும். இப்போ கேள்வி என்னன்னா, நீங்க ஏரி அசிங்கம் பண்றவரு, நீங்க எனக்கு எந்த அதிகாரத்துல நீங்க கேன்சல் பண்றீங்கன்னு எனக்கு புரியவில்லை. நான் ஒரு பேப்பர்ல ஒரு கட்டிங் வேணா சரியில்லை இருக்கும்போது நான் படிச்சேன், போத்தீஸ் கிட்ட பணம் வாங்கிட்டேன்ட்டு. ஃபர்ஸ்ட் பணத்தை வாங்கல, அது என்கிட்ட நோட்டீஸ் கிட்டீஸ் எதுவுமே கொடுக்கல, என்கிட்ட கேட்கவும் இல்லை. ரெண்டாவது, நான் பை சான்ஸ் பணத்தை வாங்கியிருந்தாலும் நான் பப்ளிக் ஃபண்ட்ஸ்ல தான் இந்த ஏரி வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். இதுல 1.5 கோடி ஆயிருக்கும் இது வரைக்கும். இது ஒரு சேலஞ்சிங்கான ஏரி, இது ரொம்ப பெரிய சேலஞ்ச் இந்த ஏரியை சுத்தம் பண்றது. ஏன்னா கான்ஸ்டன்டா டிச் தண்ணி வந்துட்டு இருக்கு. 400-500 லோடு இங்க இருந்து எடுத்திருக்கோம் பிளாஸ்டிக்ஸ. இட் இஸ் ஆல் அ வேஸ்ட் கார்பேஜ் டம்ப் யார்ட். இது நம்ம சரி பண்ணி காமிக்கிறதுக்காக நாங்க இவ்வளவு முயற்சி எடுக்கும் போது ஏதோ கன்சல்டன்ட் கூப்பிடுறாங்களாம். ஸ்வச் பாரத் இந்தியாவோ ஏதோ ஸ்மார்ட் சேலம்ல 50 கோடி கொடுக்கறாங்களா. வாக்கிங் பாத் கட்டுவாங்களா, பேப்பர்ல பார்த்தது. வாக்கிங் பாத் போட போறாங்களா, லைட் போட போறாங்களா? ஏன் வாக்கிங் பாத்தும் பெஞ்சஸ் எல்லாம் நாங்க போட்டு வச்சிருக்கோம், அது யாருது அப்புறம் கணக்கு? அந்த பில்ல காமிச்சிட்டு ஏமாத்தலாம் பாக்குறீங்களா? கன்சல்டன்ட் உட்காருவீங்களே பாக்கலாம். முன்னாடி என்னோட பெரிய கன்சல்டன்ட் யார் இருப்பாங்களா ஏரிக்காக? ஒரு பாருங்க, ஐயோப்பா சாமி போதுங்க. வணக்கம். இது 2வது வீடியோ எதுக்காக போடுறேன்னா, இந்த பகுதி எனக்கு எடிட்டிங் எல்லாம் தெரியாது. ஸோ இது அம்மாப்பேட்டை ஏரியில ஃபர்ஸ்ட் நாங்க பண்டு கிரியேட் பண்ணது 2013ல. இந்த மண்ணெல்லாம் தூர்வாரி இந்த பண்டை கிரியேட் பண்ணி வாங்க முன்னாடி வாங்க, இந்த பெஞ்சஸ் எல்லாம் போட்டு வாங்க வந்துட்டு மரங்கள்லாம் நட்டு மரங்கள்லாம் நல்லா வந்துருச்சு. இதெல்லாம் நல்லா வந்து பிற்பாடு கொஞ்சம் பணம் பற்றாக்குறை கண்டிப்பா இருக்கு. இல்லாட்டி கம்பம், எலக்ட்ரிக் லைனுக்கு கம்பெல்லாம் போட்டு வச்சிருக்கோம். இது ஒரு அற்புதமான ஸ்டேஜ். இது நல்ல ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்காக ஒரு நல்ல ஸ்டேஜ் வச்சிருக்கோம். இங்க பொதுமக்கள் ஒத்துழைப்போட
அட்லாண்டா தமிழ் சங்கம் பணம் அமைச்சிருக்காரு, நிறைய கம்பெனிஸ் கொடுத்துருக்கு, விநாயகா மிஷன் கொடுத்துருக்கு, நிறைய பேர், நிறைய டாக்டர்ஸ், இண்டிவிஜுவலா டீச்சர்ஸ், பொதுமக்கள் 100 ரூபாயில இருந்து 5 லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்ப இவ்வளவு கொடுத்த பிற்பாடு நீங்க எங்களை வந்து கேன்சல் பண்ற சொன்னா என்ன சொல்ல? வரும் தினைக்கும் அப்டேட் வரும். நன்றி.